தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். But one thing that the Lord expects from us, இந்த நன்றியுள்ள இருதயம், a thanksgiving heart. எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பக்குவப்பட்ட இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் போது நாம உண்மையாகவே அவரை என்ன செய்கிறோம், கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகள் அற்புதத்தை பெறுறாங்க, My children have என்னுடைய received the பிள்ளைகள் miracle. ஆசீர்வதிக்கப்படுறாங்க. My children are being நான் blessed. ஆசீர்வதிக்க விரும்புறேன். And I want to bless என் them. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று And விரும்புறேன். I want them to live a blessed அந்த life. பிள்ளைகள் எல்லாம் எப்போ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதை தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் காட்டுகிறார். சங்கீத புத்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பலாம். Let's turn our Bible to the book of Psalms chapter 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Those who sacrifice thank offerings honor me, and to the blameless I will show my salvation. ஆமென். இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. Today let Lord speak to you through this verse. இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, The verse from the book of Psalms says like this. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். Those who sacrifice thank offerings honor me. இந்த கிவிங் தேங்க்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும். In each and our personal life, this thanksgiving is a very important thing. இது NLT பைபிள் மொழிபெயர்ப்பில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், If you see in the version NLT version of the Bible, அங்கே சொல்லுகிறது, but giving thanks is a sacrifice that truly honor me அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. Amen. என்ன சொல்லுகிறது? What does it say? உண்மையிலே அந்த வார்த்தை நமக்கு தமிழ்ல வந்து இருக்காது. In the Tamil version we do not have that word, but in English version it says truly. என்ன மகிமைப்படுத்துகிறான், என்ன கனப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that he honors me. தமிழ்ல சிம்பிளாவே இருக்குது, என்னை மகிமைப்படுத்துகிறான். In Tamil version it just very simply says that அந்த சில வார்த்தைகளில் இருக்கிற அந்த ஆழங்கள் மிக முக்கியம். the depth in certain words, it's very important. அது தேவனுடைய அந்த இருதயத்தினுடைய உணர்வை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. It expresses the feeling of in the heart of God. So நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் In each and our living, கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். Lord has done many good things in our செய்து life. கொண்டிருக்கிறார். And he continues to do it. இன்னும் செய்ய போகிறார். And he is going to do it as well. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், But one thing that the Lord expects from us, இந்த நன்றியுள்ள இருதயம், a thanksgiving heart. எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பக்குவப்பட்ட இருதயம் நமக்குள்ளாக இருக்க A வேண்டும். matured heart which gives thanksgiving to him at any time. இந்த நன்றி உணர்வு என்பது, This thanksgiving feeling, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அது ஒப்புக்கொள்வது என்ற அடிப்படையிலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் we கொடுக்கப்பட்டிருக்கு. could also give a reason to it, saying that we accept that all the good things that the Lord நன்றி has உணர்வை done. வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, It not only expresses your gratitude, அதன் நன்மையை ஒப்புக்கொள்வது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த அத்தனை நன்மைகளையும் நான் அதை ஒப்புக்கொள்கிறதையும் அந்த நன்றி பலிகள் என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. it also means that you accept all the good things that the Lord has done in your life. சோ ஆகவே நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுதும், நாம் அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, இந்த நன்றி உணர்வை என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். மனிதர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. We could expect this thanksgiving feelings in our personal life or in the world's or anywhere here. We always expect people to have this thanksgiving ஆனா heart. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே இந்த மனிதர்களுடைய கரெக்டர்ல இருக்க வேண்டிய இந்த நன்றி உணர்வு அற்று போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it's been written in the scriptures during the end times that this heart of gratitude will get to decrease among people. 2 Timothy chapter 3 verse 2 அதை வாசிக்க முடியும். In 2 Timothy chapter 3 verse 2, that we would be able to அங்கே read that. சொல்லுகிறது, நன்றி அறியாதவர்களாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It says where they will become ungrateful. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களிலே நமக்குள்ளாக இப்படிப்பட்ட இந்த நன்றி உணர்வு
குறைந்து போய் கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். We just need to be careful and examine that during these end times, are we losing this heart of gratitude? நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், Just understand this very carefully. If you see the life of நம்முடைய ஆண்டவர் தான் Jesus, நமக்கு முதலாவது முன்மாதிரி. our Jesus is our first example. அவருடைய ஊழியத்திலே அநேக முறைகள் அவர் தேவனை நோக்கி நன்றி பலிகளை ஏறெடுத்ததை வேதம் காட்டுகிறது. The scripture very clearly shows us during his time of ministry, he had given thanks to God for many times. சாப்பிடும் போதெல்லாம் ஏன் நாம வந்து ஒரு பிரேயர் ஏறெடுக்கிறோம்? So whenever we eat, why do we take up a சின்ன prayer? பிரேயர் ஏறெடுக்கிறோம். Why do we take up a short எங்க இருந்து prayer? அதை கற்றுக்கொண்டோம்? Where did we learn it? ஆண்டவரிடத்துல இருந்து. From Jesus. என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு அப்பத்தை எடுத்தாருன்னா முதல்ல ஸ்தோத்தரிப்பார். Because Jesus, if he takes a bread, he gives அது thanks to the Lord. திருவிருந்தை மாத்திரமல்ல. Not only the communion. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this very clearly. அப்போ ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே இந்த கரெக்டர் தெளிவாக காட்டப்படுகிறது. It's been very clearly been seen in Jesus Christ this character. இப்போ ஆண்டவர் சீசர்களை பார்த்து என்ன செய்கிறாரு? ரெண்டு பேரா பட்டணத்துக்கு அனுப்புறாரு. So Jesus Christ, he sends his disciples 2 by 2 to every city and nation. இவங்க போயிட்டு பிசாசுகளை துரத்துறாங்க. லூக்கா chapter 10ல. In Luke chapter 10 that we could see those disciples goes and chases அவங்க away எல்லாம் the துரத்தி போட்டு demons. வந்து ஆண்டவரிடம் சொல்றாங்க, உங்க நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. They chosen away the demons and then they came back and then said, by your name that we are able to get the demons away. அவங்க அத சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? The moment the disciples said that, you know what Jesus ஆண்டவரே, இந்த did? பாலர்களுக்கு இதை வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Jesus said, because you showed this to the disciples, I give you thanks, Lord. ஆண்டவர் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதற்காக பிதாவை நன்றி செலுத்துகிறார். Immediately Jesus thanks the God for that. லாசருவை உயிரோடு எழுப்பும் போது கூட, When he raises Lazarus, எழுப்புவதற்கு முன்பாக before raising Lazarus, அவர் என்ன ஏறெடுக்கிறார்? what did he takes up? நன்றி ஏறெடுக்கிறார். He gives a பிதாவே, thanksgiving. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். He says, Father God, thank you for hearing my words. நம்ம ஜெபங்கள்ல இந்த நன்றி பலிகள் மிக அவசியம். In our prayers, this thanksgiving is very அதனால தான் important. ஜெபத்தினுடைய மெதட்டிலே முதல் மெதட் என்ன இருக்குன்னு சொன்னா, முதல் பங்கு என்ன, முதல் பகுதி என்னன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் செலுத்துறது. That's what we see in our prayer method. The first part is thanksgiving. நல்லா புரிந்து கொள்ள வேணும். Understand எடுத்தோடனே this. போயிட்டு நாம வந்துட்டு படபடன்னு என்ன சொல்றோம், மளிகை கடையில சாமான் வாங்குற மாதிரி லிஸ்ட் சொல்றவங்களா இருக்க கூடாது. We should never, when we start our prayer, we should not just ask like the grocery list, give our needs. அது வரைக்கும் ஆண்டவர் நடத்தி இருக்காரு. Until that இப்போ the நீங்க Lord has ஏறெடுக்க போற led us. ஜெபங்களுக்கு அவர் பதில் தர போறாரு. And he is going to give answers for all இதுக்கெல்லாம் your சேர்த்து prayers. அட்வான்ஸ் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும். For all those things in advance, you need to give him thanks. ஏன் சொன்னால் ஆண்டவர் சொல்லுறாரு, பாருங்க என்னை என்ன செய்கிறான், அவன் உண்மையாக கனப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். See, the Lord says that he truly honors me. ஆமா, நாம மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் போது நாம உண்மையாகவே அவரை என்ன செய்கிறோம், கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says when we give our thanksgiving truly to him, that we are honoring him. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? In what are things that we are giving thanks to the Lord? எந்தெந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய வாய்களிலே நன்றி பலிகள் வருகிறது? In what situations we are having this thanksgiving in our lips? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகளிலே முறுமுறுப்பை நீங்க ஓய பண்ண வேண்டும் என்று சொன்னால், In our life, in our lips, if we want to stop the murmuring, எந்த அளவாய் நீங்க நன்றி பலிகளை செலுத்துகிறவர்களாய் மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாய்களில் இருக்கிற முறுமுறுப்புகள் ஒளிந்து போகும். how much more you become a person of giving thanksgiving, the more the murmuring will stop from your lips. எந்த அளவாய் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறீர்களோ, How much of thanksgiving sacrifice that you take up to the Lord, அந்த அளவுக்கு உங்களுடைய வாய்களில் இருக்கிற குறை கூறுகிற வார்த்தைகள் உங்களை விட்டு விலகி போகும். the more and more that the murmuring that is in your lips will be removed. குறை கூறுகிறவர்களால் தேவனை என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. People who find faults, they will not be able to honor the குறை Lord. சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களால் என்ன செய்ய முடியாது, நன்றி பலிகளை ஏறெடுக்க முடியாது. People who always finds faults will not be able to take up the அப்ப thanksgiving. நாம் நன்றி பலிகளால், ஸ்தோத்திர பலிகளால் அவரை நாம் மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறை சொல்லுகிற வார்த்தைகள், முறுமுறுக்கிற காரியங்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். The more and more you give thanks to him, you give praises to him, the more and more all the shortness, weakness in our life will be removed. நல்லா புரிந்து கொள்ளணும். சங்கீத புத்தகத்துல தாவீதை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. Understand this very clearly in the book of Psalms. It written about David. சங்கீத புத்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீர்கள் சொன்னால், Psalms chapter 34 verse 1. சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தை, The psalmist say, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will extol the Lord at all times. என்ன சொல்றாரு? What does he say?
எந்த காலத்திலும் நான் அவரை என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். He says, at all times I will exalt நல்லா him. புரிந்து கொள்ளுங்க. Understand this. நாம மனுஷன் எப்படி இருப்போம் தெரியுமா? You know how we humans are. நமக்கு நல்லது நடக்கும் போது, Only when we receive good things. நல்ல ரெவலேஷன் ஆண்டவர் பேசும்போது, When God speaks a good revelation. நல்ல ப்ராமிஸ் வார்த்தைகளை சொல்லும்போது, When he gives a good promise words. நம்ம அறியாமலே ஸ்தோத்திர பலிகள் வரும். Without we realizing, we will praise God. கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வரும்போது, But if he rebukes அல்லது it, கடுமையான பாதைகளுக்குள்ள or போகும்போது, if we are going through difficult times, ஒரு இடுக்க நேரத்துக்குள்ள போகும்போது, during the time of நாம distress, நினைக்கிறது கிடைக்காம இருக்கும்போது, when we are not able to receive what we want, இந்த சங்கீதக்காரன் எக்காலமும் என்றான் பாருங்க. the psalmist says at all அது times, சந்தோஷமான நாட்கள் மாத்திரமல்ல, not only during the joyous time, எப்படிப்பட்ட இடுக்கன் காலமாக but இருந்தாலும் even during the time of difficulty, அந்த நேரத்திலும் even இந்த during that time, நன்றி பலிகள் ஏறெடுக்கப்பட this வேண்டும் thanksgiving has to come out from our heart. என்று சொன்னால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட டைம் மிக முக்கியம். Because the time when this psalm has been written is very important. இப்போ சவுலுக்கு பயந்து So he is afraid of Saul. இவர் என்ன செய்கிறாரு, காத்து ராஜாவினிடத்துல தப்பி ஓடுகிறார். He goes and asks God, to the king of God. சோ அந்த ராஜாவினிடத்துல ஓடி போகும்போது அந்த ராஜாவினுடைய எல்லா அந்த அதிபதிகள் சொல்றாங்க, இவன் தான் கோலியாத்தை கொன்னவன். When he runs into the king of God, and all the people over there says that he is the one who இவருக்கு இப்போ kills பயம் Goliath. வந்துச்சு. Now he has என்ன the fear. செஞ்சிருவார், இதை தெரிஞ்சிட்டா இந்த மனுஷன் நம்மள கொண்டு ஓட்டுவான் இந்த ராஜா. If he knows இப்போ about it, பைத்தியம் மாதிரி நடிச்சு எப்படியோ தப்பிரலாம் ட்ரை பண்றாரு. the king will kill him, so he wants to just ஒரு act as பக்கம் like சவுலுக்கு mad தப்பி person. வந்தா, இங்க நம்ம தப்பி வாழலாண்டு வந்தா இந்த மனுஷன் என்ன செய்ய பார்க்கறான், நம்மள கொல்ல பார்க்கறான். On one side he wants to escape from Saul and he wants to come here, but on the other அந்த side டைம்ல எழுதப்பட்டது தான் இந்த சங்கீதம். it's during that அந்த time டைம்ல பாடப்பட்டது தான் இந்த சங்கீதம். this psalm was written. ஒரு நெருக்கத்தில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. It's the time of distress. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு Understand பிள்ளைகள் this. இத புரிஞ்சு கொள்ளணும். The children have to understand நீங்க this today. எப்படிப்பட்ட பாதைக்குள்ள போனாலும், Whatever path that you are எந்த going through, நெருக்கத்துக்குள்ள போனாலும், whatever distress that உங்க you are வாயில walking இருந்து in, ஸ்தோத்திர பலி மாத்திரம் நிக்க கூடாது. from your lips you should never stop giving thanks உங்க to the வாய்களில Lord. வருகிற ஸ்தோத்திர பலிகளை ஸ்டாப் பண்ணிராதீங்க. Never stop the பிசாசு அதை thanksgiving. ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். Satan will always try to ஏன்னா stop it. பிசாசுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவியானவருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில Because நடக்கும். the Satan very clearly knows that how much ever you praise the Lord, the grace of the Lord will come and work in you. இன்றைக்கு நாம யோபு குறித்து பெருசா சொல்லுவோம் பாருங்க. We always talk high about ஆண்டவர் Job. ரெட்டிப்பாய் அவனை The ஆசீர்வதித்தார். Job has been blessed twicefold. நம்ம சொல்றோம், அதை எதிர்பார்க்கிறோம். Yes, we expect that. டபுள் blessing எனக்கு வேணும் We always expect double blessing. அப்படின்லாம் சொல்லுவோம். We always say ஆனா that. யோபனுடைய நிலையில யோபு என்ன செய்தார் என்பதை நம்ம மறந்துட கூடாது. But we should never forget in the state where he was, what did he do? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றார் என்பது மிக முக்கியம். It's very important, how did he receive that double blessing? வேதம் சொல்லுகிறது, The scripture says, யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில, even when he have lost everything, இப்ப அவருக்கு இருக்கிறது வைஃப் மாத்திரம்தான். only thing that அது he மட்டும் தான் அவர் has இழக்காதது. is the wife. நல்ல ஹால் வைஃப் மட்டுமா தான் ஆண்டவர் காப்பாத்தி போட்டாரு. Thank God, God மற்ற has எல்லாத்தையும் இழந்துட்டாரு. but he has lost இப்ப நடு everything. தெருவுல நிக்கிறார், லெவல்ல நிக்கிறார். He is in his very lowest state. அந்த டைம்ல தான் சொல்றாரு, நிர்வாணியாக நான் வந்தேன். It is during that time he என் says, தாயின் கர்ப்பத்துல நான் நிர்வாணியாக வந்தேன். I've been naked in the womb of my mother, நிர்வாணியா அவடத்துக்கு திரும்புவேன். and I will just return back with nothing ஆனா to him. சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. The Lord has given and he has taken. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let's there be glory to the name இந்த of the சூழ்நிலையை Lord. கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. Understand the situation. நமக்கு சின்ன ஒரு ஹெடேக் வந்துட்டாலே, ஒரு தலைவலி வந்துட்டாலே, Even if we get a slight headache, ஆண்டவரே நான் இதோ முழுக்க நான் ஜெபிச்சிருக்கேன், Lord, I have prayed the இப்படி whole ஒரு தலைவலி night வந்துட்டு, and I've got a headache இதுதான் now. நமக்குள்ள வரும். This is what we get, இல்லையா? isn't it? சின்ன ஒரு இழப்பு வந்துட்டோம்னா, Even a very small loss, நம்மளுக்குள்ள வாயில வர்ற இருதயத்துல இருந்து வருகிற சோத்திர பலிகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சிரும், ஒரு அடைப்பை வச்சிருவோம். we'll just put a block to all the thanksgiving that comes out from our hearts. ஆனா யோபுவுக்கு எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்றது ஆச்சரியப்படுது. It's been very surprising of how Job is able to say these எல்லாம் words. அவர்கிட்ட இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்துட்டார். All the blessings that he had, he has lost it. அது ஒரு பக்கம் இந்த இழப்புக்குள்ள, அந்த துக்கத்துக்குள்ள வாழ்றதுன்றது, அந்த டைம்லயும் கர்த்தரை நினைச்சு மகிமைப்படுத்துறது என்பது ஈஸி It கிடையாது. is not an easy task for living in that state, but even during that time to give thanks to the Lord. இப்போ அதுதான் ஆண்டுடைய ஹார்ட்டை டச் பண்ணிருக்கும். And that is what would have touched the heart இன்னைக்கு of சபை God. மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். Today the congregation has to understand, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், whatever situations are currently are, எந்த விதமான
இடுக்கணுக்குள்ளாக நாம போய் கொண்டிருந்தோம். in how much of distress that we are going through. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். Only one thing that the Lord expects from நம்ம us. ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய சித்தம். Yes, it is the will of God to ஆமென். bless கர்த்தர் us. நம்ம ஆசீர்வாதமா வைக்கத்தான் அவர் விரும்புவார். Yes, he always wants us ஆனா to அவர் be blessed. நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று என்றால் இதுதான். But this is the one which God expects from us. எப்பவும் அவருக்கு நாம நன்றி செலுத்திக் கொண்டே In இருக்கணும். all times we have to give thanks to the Lord. இந்த உபாகம புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா If you see the book of Deuteronomy, அதுல பல காரியங்களை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். the Lord speaks about so many things in இந்த that book. 8வது அதிகாரத்துல சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I just want to show you certain things from chapter 8 of the book of தேவன் அந்த Deuteronomy. இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். The very important thing that the Lord says to the verse 11ல Israelites. வாசித்தீங்கன்னு சொன்னா chapter 8 verse 11. Deuteronomy 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கு. Be careful not to forget your Lord. முதலாவது சொல்றாரு மறவாத படிக்கு. First he says do not நல்லா forget. புரிந்து கொள்ளுங்க. இந்த Thanksgiving என்ன செய்கிறது தெரியுமா? First understand this நீங்க clearly. எப்பலாம் ஸ்தோத்திரிச்சு கொண்டிருக்கிறீங்களோ Whenever you give thanks to him, அப்பலாம் நீங்க அவரை நினைச்சு கொண்டே இருக்கிறதுனால நீங்க அவரை மறக்க மாட்டீங்க. it means you will be keep reminded of him so that ஆண்டவர் you will ஒரு never கீயை forget. காண்பிக்கிறாரு நமக்கு. And he just gives you a key இன்னைக்கு சில there. நேரங்கள்ல நம்ம ஓவரா குறை பேச போய் கடைசியா கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவோம். Sometimes we just find fault so much, so we get into a state where is God really exists? கடவுள் அற்புதங்களை செய்யறதுக்கு எதிர்பார்ப்பாரு. Yes, the Lord wants to do miracle. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புவாரு. He wants to express his power. ஆனா அதற்கு ஏற்ற அந்த ஃபெய்த்தை நாம இழந்து போயிருப்போம். But we would have lost the faith. என்ன சொன்னா நம்மகிட்ட என்ன போயிருமாண்டா இந்த Thanksgiving போயிட்டேன்னு சொன்னாலே எல்லாமே ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கைமாய் தான் இருக்கும். Because if we have lost the thanksgiving, it means we have just gone very far away from the Lord. சோ ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன செய்யக்கூடாது என்ன மறவாத படிக்கு. So the Lord says, do not forget your நல்லா God. புரிந்து கொள்ளுங்க. நாம மறக்காம இருக்கிறதுக்கு இந்த Thanksgiving very important. Just understand this very clearly. For us not to forget the Lord, we need more of இதே வார்த்தையை thanksgiving. chapter 8 verse 16ல சொல்லுகிறார் The பாருங்க. same words are said in Deuteronomy உன் 8:16. பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். He gave you the manna to eat in the wilderness, something your ancestors had never known, to humble and test you, so that in the end you will not forget அப்போ him. நாம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி கொண்டிருக்கிறோமோ அப்பெல்லாம் அவரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். So whenever we are giving thanksgiving to the Lord, it means we have been reminded of him again and again. சோ அத ஆண்டவர் விரும்புறாரு. And this is what the Lord அப்ப desires. நம்மளுடைய வாயில எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகள் வரட்டும். So in our lips we should always have this thanksgiving. பேசுறது நல்லது. Yes, speaking in tongues is அதே good. போல very important ஆண்டவருக்கு எப்போ நன்றி செலுத்துகிற heart. Exactly in the same way we need to have a heart that will always shows the gratitude to the Lord. 12வது வசனத்துல வாசிங்க. Verse 12 says, நீ புசித்து திருப்தியாகி திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் போதும். when you eat and are satisfied, when you build fine houses and settle down. அங்க சொல்றாரு திருப்தியாக இருக்கையில. There he says, when you are satisfied. இந்த திருப்தி என்றதும் சம்டைம் நம்மள கடவுளை மறக்க பண்ணிருது. Even this satisfaction will make எல்லாம் us அப்படியே to சொகுசா forget இருக்கக்குள்ள Lord. பாருங்க. When everything is right, ஒரு குறை ஒரு தேவை இருக்கக்குள்ள கர்த்தரை தேடுறதுக்கு only when we have a need or a everything shortcoming, எல்லாமே ஒரு நிறைவா இருக்கும் போது when you கர்த்தரை have God's- தேடுகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. everything, there is a difference when you look இது seek the human Lord. nature மனுஷனுடைய சுபாவம். This is the human nature. இதனால தான் சாப்டர் அந்த 8 verse 10ல சொல்லுகிறார் That's why the Lord says in நீ chapter புசித்து 8, திருப்தி அடைந்திருக்கையில் in verse 10, he says, when you are eaten and been satisfied. என்ன சொல்றாரு புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். What he says, when you have eaten and are அப்போ satisfied. இந்த திருப்தியாக இருக்கிற நிலையில இருக்கும்போது இந்த நன்றி பலிகள் சீக்கிரம் வராது நமக்கு. When you are in the stage where you have been satisfied, you will not get this thanksgiving very இந்த easily. இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தியா இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா. To this Israelites, even before they have been satisfied, the Lord warns them of Hosea these chapter things. 13 verse 6 எடுத்தீங்கன்னா If you see Hosea chapter 13 verse 6, பாருங்க தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். when I fed them, they were satisfied. திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள். When they were satisfied, they became proud. Then they forgot me. அப்ப இந்த திருப்தி என்ன செய்கிறது என்று சொன்னால்
So this satisfaction, what it does, தேவனை சம்டைம் மறக்க பண்ண வச்சிருக்கு. sometimes it makes us to forget the Lord. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, அப்பப்ப நம்மளுக்கு சில ஏற்ற தாழ்வுகளை அனுமதிக்கிறாரு. That's why what God does, He allows some of எப்படி the highs நம்முடைய and lows. வாழ்க்கையில ஏற்றங்கள் அவசியமோ அதுபோல சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் தாழ்வுகளை அனுமதிக்கிறதும் அவசியம். So how it is sometimes He allows us to just rise up, at the same time sometimes it's good for us to see the low. என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் என்பது நாம் அனுபவிக்கிறதுக்காக தேவன் வைத்தது உண்மைதான். Yes, it is true that blessings are all been given for us to ஆனா make use. சில தாழ்வான நிலைகள், சில சிறுமைப்படுத்துகிற நிலைகள் என்பது அவரோடு நெருங்க வைப்பதற்காக தேவன் அனுமதிக்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில அதை காண்பிக்கிறார். The Lord also shows sometimes when we just go into that low state, it helps us to get closer to God. அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். The same chapter you will be able to சாப்டர் read. 8 verse 15ல வாசிங்க பாருங்க. In Deuteronomy chapter 8 verse 15, பாருங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. Deuteronomy chapter 8 verse 15, He led you through the vast and dreadful wilderness. என்ன சொல்றாரு தெரியுமா? What does He say? உன்னுடைய எதிர்காலத்துல உனக்கு நன்மை செய்ததற்காக நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன்ன்றார். He says, in your future, in order to do the good things to you, I'm making you ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும் இந்த மனுஷனை திருப்தியா இருந்துட்டான்டா சம்டைம் நம்மளை விட்டுருவான். because He knows when the man is been very satisfied, he will forget me. ஆனா என்ன உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, But what I want to show நீங்க you is, சிறுமைப்படாத வாழ்க்கை வாழ முடியும். you will be able to live a life without any problems. என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க திருப்தியா இருக்கக்குள்ள அவருக்கு நன்றி பலிகளை ஏறுத்து கொண்டே இருக்கணும். What you need to do when you are in your satisfied state, you need to take யோபு up போல thanksgiving. இழப்பின் மத்தியில துன்பத்தின் மத்தியில ஸ்தோத்தரிக்க முடியும். Like Job, even through the difficult times, that you will be able to give thanks. அதே நேரத்துல நாம் திருப்தியாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும்போதும் நம்முடைய வாயில இந்த நன்றி பலிகள் நின்றக்கூடாது. At the same time, when you have been blessed, when you have been satisfied, these thanksgiving should never சபை stop மக்கள் from நல்லா your அதை lips. புரிஞ்சுக்கொள்ளுங்க. The congregation has to understand this உங்களுடைய very இருதயத்தில் இது clearly. ஆழமாக பதியட்டும். Let it be written in your எவ்வளவு hearts. சக்சஸ் வருதோ Well, how much of a success that comes அதுக்கு in your ஏற்ற way. விதமான ஸ்தோத்திர பலிகள் உங்க வாயிலிருந்து வரட்டும். Relevant thanksgiving should also எவ்வளவு come from உயர்வுகள் your உங்களுடைய lips. வாழ்க்கையில தொடர்கிறது How much of a higher that you go, அவ்வளவாய் உங்களுடைய வாய்களில நன்றி பலிகள் வரட்டும். the more and more thanksgiving has to come out from your எவ்வளவாய் lips. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கு நேரான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். How much ever the God is taking you through the path of goodness. அவ்வளவாய் உங்களுடைய வாய்களில நன்றி பலிகள் வந்து The கொண்டிருக்கட்டும். more and more let's thanksgiving come out from your lips. இத ஆண்டவர் விரும்புறாரு. This is what the Lord desires. இந்த அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, If you continue to read Deuteronomy ஒவ்வொரு chapter அந்த 8, வார்த்தைகளிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார். He has spoken all the expectations of God in Chapter every 11 single verse. அந்த chapter 8 verse 11 கண்டினியூவா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற உடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Be careful that you do not forget the Lord your God, failing to observe His commands, His laws and His decrees that I am giving you this day. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 10வது வசனத்திலிருந்தே அது தொடங்குகிறது. It starts from verse 10 onwards, அங்க இப்படியாய் தொடர்ந்திருக்கிறது. and this is how it starts. நீ புசித்து திருப்தியாய் இருக்கையில் When you have eaten and are உன் satisfied, தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். praise the Lord your God for the good land He has given you. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கானான் தேசத்துல கொண்டு வைக்கிறேன், அங்க நீ புசித்து திருப்தியா இருக்க போறாய். The Lord says that I'm going to take you to Canaan, where you are going to eat and அங்க be நல்ல satisfied. திருப்தியா இருக்கக்குள்ள என்ன செய்யணும், நீ என்ன ஸ்தோத்தரிக்கணும். So when you are in that satisfied state, you need to praise the இந்த Lord. இடத்துல இருக்கிற அநேகர் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் திருப்தியாக்கி வைத்திருக்கிறார். Many of you here, the Lord has kept you in a very நான் அதை satisfied strong-ஆ state. believe பண்ணுகிறேன். I strongly believe that. ஆனா உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், But the thing the Lord expects from you, எவ்வளவாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக வைத்திருக்கிறார். the more and more that He has உங்களுடைய blessed you, விண்ணப்பங்களை கேட்டு பதில தந்திருக்கிறார். how much He has answered all your prayers, அவ்வளவாய் ஸ்தோத்திர பலிகள் உங்களுடைய உதடுகளில் இருந்து வரட்டும். the more and more that the thanksgiving come out from your அவ்வளவாய் lips. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகள் வரட்டும். Let those thanksgiving that honors the Lord, let it come out of your அது lips. நிச்சயமாக கர்த்தரை என்ன செய்யும், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஏதுவாக நடத்தும். Definitely that will make God to bless you even more and more in your life. இந்த நன்றி பலிகள் என்றது இன்னொரு காரியத்தை செய்கிறது. The thanksgiving does another thing as என்ன well. செய்கிறது தெரியுமா? Do you know what it does? என்னுடைய சொந்த பலன் இல்ல, It's not my own strength. கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் எப்பொழுது மகிமைப்படுத்த வைக்கும். It will
honors the Lord, saying that it's not my strength, but it is அதே the Lord chapter who has 8 done it. verse 17 வாசித்தீர்கள் என்று சொன்னால் வாசிங்க. Deuteronomy 8:17 என் says, சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க போதும். எச்சரிக்கையாயிருந்து. be careful not to say that's my power and the strength of my hands have produced this wealth for me. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும். It's not the power and the strength of நல்லா my புரிந்து hands. கொள்ளுங்க. அப்ப இந்த நன்றி பலி என்ன செய்ய வைக்குதுன்னா So what this thanksgiving makes you to என்னுடைய do, அறிவினால தான் இதுக்கு நான் காரணம் சக்சஸுக்கு. it's my cleverness is the reason for my success. இந்த பலன் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொன்னா எந்த பலன் இல்லாவிட்டா எப்படி? If I have earned all this, if it is not without my strength, then அப்படி what மாத்திரம் else? நாம சொல்லிட கூடாது. We should never say those. இந்த நன்றி பலிகள் அது என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்தான் எனக்கு செய்தார் என்பதை எப்பொழுதும் அது நமக்கு நினைப்பூட்டி கொண்டே So இருக்கும். this thanksgiving will just remind you again and again, it's the Lord who நமக்கு has done this for us. நேபுகாத்நேச்சார்னால ஒரு எச்சரிக்கை. The Nebuchadnezzar is a good அவர் சொல்றாரு, warning for இது us. நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்றார், அவ்வளவுதான். He says, this is the Babylon that I have built and that's it. மிருகம் மாதிரி மாறிட்டாரு. He just becomes an animal. மிருகம் மாதிரி இருக்கக்குள்ள மறுபடியும் அவர் கண்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரிக்கிறாரு, கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துகிறார். When he is like an animal, his eyes looks up to the Lord and gives thanks to the Lord நல்லா again. புரிந்து கொள்ளுங்க. Understand this very clearly. நம்ம சொந்த பலத்தினால வாழ்கிற வாழ்க்கையல்ல கிறிஸ்தவ ஜீவியம். Our Christian life is not a life based on our own strength. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது உண்மை. Yes, the Lord has prepared everything for his ஆனா சில child. நேரங்களில நாம் நினைத்து விடுவோம், இருதயத்துல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்குள்ள வந்துடக்கூடாது, இது என்னுடைய விஸ்டம். But sometimes what we think, even at the corner of our heart, we should never நான் get இவ்வளவு this ஹார்ட் thought ஒர்க் பண்ணி இருக்கிறேன், that it is my wisdom or my hard work. இவ்வளவு டைம் நான் அதுக்காக கொடுத்திருக்கிறேன். How much of time that I have spent for Nothing. this. நாம என்ன பண்ணினாலும் Whatever we do, வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். the scripture says the horse has been prepared for the war ஜெயம் fields. கர்த்தரால மாத்திரம் தான் வரும். But the victory is from the Lord. எவ்வளவு நாம ஆயத்தப்பட்டாலும், How much ever you prepare எவ்வளவு நாம yourself, பிரயாசப்பட்டாலும், how much ever you long for வாய்க்கு it. செய்கிறவர் கர்த்தர். But it is the Lord who makes it ஆசீர்வதிக்கிறவர் happen. கர்த்தர். It is Lord who இதை blesses நாம us. மறந்து விடக்கூடாது. We should never இதுக்கு தான் forget நமக்கு this. நன்றி பலிகள் வர And வேண்டும். for this reason, we இதுக்கு need தான் to have நமக்கு a ஸ்தோத்திர பலிகள் thanksgiving வர heart. வேண்டும். For this, we need to give நல்லா thanksgiving to புரிந்து the Lord. கொள்ளுங்க. Understand this. ஆண்டவர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். The Lord அப்ப expects this. எவ்வளவாய் நாம் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், How much ever we give thanksgiving எவ்வளவாய் to the நன்றி Lord, பலிகள் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது, how much of thanksgiving அந்த raises out அளவுக்கு from நம்முடைய our தாழ்மை hearts, அதிகரிக்கும். the more and more the humble we become. மனம் மேட்டிமை அடையாது. We will not get ஏன் சொன்னால் proudness. இந்த நன்றி பலிகள் அவரை உயர்த்த வைக்கிறது, எனக்குள்ள இருக்கிற சுயத்தை தாழ்த்த செய்கிறது. Because this thanksgiving will raise honor to the Lord more and more, and it will make me humble more and சபை இதை more. கற்றுக்கொள்ளணும். Congregation has Practice to learn பண்ணணும். this, has to practice எதுக்கு this. எடுத்தாலும் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ். Whatever it is, give thanks to the Lord. சர்ச்சுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, Jesus, you have brought me to this வரும்போது church. ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. Without any accident, He brought you here. ஆமா, நைட்ல நல்ல டயர்டு, Last night it was very காலையில ஃப்ரெஷ்ஷா tiresome. எழும்பித்து வந்து அவரை துதிக்க வச்சிருக்கிறாரு. And today morning He made you to get up fresh and then come and worship Him. இதுக்கு தேங்க்ஸ் Give thanks for this, இல்லையா? isn't it? அடுத்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட காலையில இந்த நாளை பார்த்திருப்பாங்க, How many has not seen this day? நமக்கு தெரியாது. We never know. ஆனா நாம பார்க்கிறோம் இந்த நாளை. But we see this இந்த day. நாம நாள்ல கண்களை விழிச்சிருக்கிறோம். Today we are awake. So, எத்தனை காரியங்களுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த For முடியும். how many things that we would be able to give thanks to the Lord. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். The Lord expects this. 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 10 lepers were இந்த there. 10 பேரும் வந்து ஆண்டவரிடத்துல சுகத்தை பெற வேணும்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. All those 10 lepers want a healing from the Lord and comes அந்த and asks 10 him. பேருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, For all 10, Jesus அழைத்து போய் says, அங்க என்ன செய்யுங்க, ஆசாரியனிடத்துல காட்டுன்றாரு. go to temple and show it to the priest. காட்டு என்று சொன்னோனே இவங்க போறாங்க. So when he says go and show it to the priest, போகிற these 10 வழியில on the way, அந்தபடியே அவர்கள் போகையில், as they go to the temple, லூக்கா புத்தகத்திலே இந்த சம்பவத்தை வாசிக்க you முடியும். would be able to read this incident Chapter in the book 17 of verse Luke. 14 எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 17 verse 14. அவங்க போகையில் சுத்தமானார்கள். As they go, they've been யாரு? cleansed. அந்த 10 பேர் சுகமானாங்க. So all those 10 has been healed. 10 பேருக்கும் அற்புதம் நடக்குது. For all the 10, 10 பேரும் miracle happens. ஆசீர்வதிக்கப்படுறாங்க. All 10 has been blessed. ஆனா வசனம் சொல்லுகிறது, But the verse says, அதில் ஒருவன், one of them. verse 15 சொல்லப்படுகிறது, Verse 15 it says, அவர்களில் ஒருவன் one of them, தான் ஆரோக்கியமானதை கண்டு when he saw he was healed, திரும்பி வந்து came back
என்ன செய்யறானாம்? What did he do? உரத்த சத்தத்தோட தேவனை He மகிமைப்படுத்தினார். was praising God in a loud voice. இப்போ 10 பேர்ல அந்த 9 பேரும் என்ன செய்தாங்க? சுகம் அடைஞ்சிட்டாங்க. Out of the 10, 9 has சுகத்தை been healed. பெற்றுட்டு போயிட்டாங்க. They were healed and then they இவன் went away. அற்புதத்தை பெற்றவன். But this one man, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவன் திரும்பி வந்ததை பார்த்த உடனே சொல்றாரு, the scripture says, when he was healed, when he ஆண்டவர் came முன்பாக back to பாதத்துல Jesus, விழுந்துறான். he comes and threw himself at Jesus' ஆண்டவருக்கு feet. ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் என்று அடுத்த வசனம் And சொல்லுகிறது. next verse says that he thanked him. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் சமாரிட்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the scripture says that he is the Samaritan. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, Then Jesus says, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, were not all 10 cleansed? மற்ற 9 பேர் எங்கே? Where are the other 9? ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்க. See the longing of என் Jesus. பிள்ளைகள் அற்புதத்தை பெறாங்க, My children have என்னுடைய received a பிள்ளைகள் miracle. ஆசீர்வதிக்கப்படுறாங்க, My children are being நான் blessed. ஆசீர்வதிக்க விரும்புறேன், And I want to bless என் them. பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்று And விரும்புறேன். I want them to live a blessed ஆனா அந்த life. பிள்ளைகள் எல்லாம் எப்போ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதை தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் காட்டுகிறார். That verse, the Lord shows that he expects that his அவர் children have சொல்றாரு, to give மற்ற 9 thanksgiving. பேர் எங்க அப்படின்னு கேட்கிறார். He asks, where are the other 9? அவர் சொல்லிட்டு சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு And he continues to say, இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்றார். he says, has no one returned to give praise to God except this அதுதான் ஆண்டவருடைய foreigner. ஏக்கத்தின் குரல். And that is the longing திரும்பி வர cry of காணோமே. Jesus. He says, has not no one நல்லா returned. புரிந்து கொள்ளுங்க. Understand this. இன்றைக்கு சபை நாம் இதை புரிந்திருக்க வேண்டும். Today the congregation has to understand this. எவ்வளவாய் ஆண்டவருக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு ஆண்டவர் காரணங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். How many of reasons the God has given in our life in order to thank him? தந்த சுகம், The healing, தந்த பாதுகாப்பு, the protection, தந்த பிள்ளைகள், the children, தந்த சபை, and the church, தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், and the promises. நம்ம இன்றைக்கு வரைக்கும் உங்களை குடும்பமா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Even today he has blessed you as a family. ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். Every single thing that ஒரு we have to நல்ல ஒரு give thanks. தேசத்துல நம்மள வச்சிருக்கிறாரு. We have been in a very good country. குளிர பார்த்து முறுமுறுக்கிறத விட்டுட்டு Rather than murmuring about this cold weather, பவுண்ட பார்த்து ஸ்தோத்திரீங்க. praise him for the pound. புரியுதா? Do you understand இந்த this? சில நேரங்கள்ல பாருங்க, நமக்கு வந்துட்டு அது தெரிய மாட்டேங்குது. Sometimes we don't realize அப்பா that. கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. Father has இந்த brought us தேசத்துல உங்களை here, முறுமுறுக்கிறதுக்கு அல்ல, not for you to நீங்க murmur in this country, ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். but you have been called to be இந்த blessed. தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு For this nation to be உங்களுடைய ஸ்தோத்திர blessed, பலிகள் அவசியம். your thanksgiving are very உங்க நன்றி important. பலிகள் அவசியம். Your thanksgiving ஆண்டவரே, is இந்த very நல்ல important. தேசத்துல உங்களை கொண்டு வச்சிருக்கிறீங்க. Lord, thank you for bringing us in this தேசத்தை good country. ஆசீர்வதிக்கிறேன். Bless this country, இந்த Lord. சூழ்நிலையை ஆசீர்வதிக்கிறேன். Bless this இந்த situation. தேசத்துல நீங்க நன்மையாக எங்களை வச்சிருக்கிறீங்க. That you have kept us good in this country. எவ்வளவாக நாம நன்றி செலுத்துறோமோ. So how much more that you give thanks to ஒரு தடவை him. நார்த் இந்தியாவுக்கு அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா தெரியும். If you just come to North India, travel there, you அந்த will know. கிரவல் ரோட்டில் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து போனா தெரியும். If you know, if you travel in that அந்த gravel உட்கார்ந்து போனாலே roads, அங்க தலையில அடிக்கும் நல்லா if you're உச்சியில. traveling there, அடிக்கும் போது ஸ்தோத்திர பலிகள் அப்பதான் தெரியும். when you're traveling in எவ்வளவு those ஒரு areas, அருமையான ரோடு பாருங்க. such a ஒரு wonderful பள்ளம் குழி roadways. இல்லாத ரோடு. There is no potholes in எல்லாமே here. ஆண்டவர் தேசத்துல நமக்கு முறுமுறுக்காதபடிக்கு அவ்வளவு காரியத்திலையும் பெர்ஃபெக்ட்டாக bless பண்ணி The வச்சிருக்கார். Lord has blessed very perfectly in all ways. ஆனா இதுக்குள்ளே நாம என்னத்தை பார்ப்போம்? But even in this, what do we என்னென்ன see? குறைகள் இருக்குன்றது தான் தேடுறோம் பாருங்க. We will always look out for all the problems and faults. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. Understand this very இயேசுப்பா clearly. இந்த தேசத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. Jesus has kept you in நீங்க this அங்க country. வந்துட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. You have earned 10,000 இங்க rupees, உங்களுக்கு அத 10 மடங்கள்ல 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. but not 10 times, but he has blessed you ஆனாலும் நம்ம 100 குறை சொல்லி times. கொண்டிருப்போம். But still we என்னண்டு? find faults. இன்னும் ப்ரமோஷன் தர்றாங்கல்ல, இல்ல இந்த சம்பளத்தை தட்டுறாருல்ல, கூட்டுறாங்கல்ல. We will just still complain that we are not receiving a promotion or இப்ப a இங்க salary. நடக்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand what is அங்க happening. 1000 ரூபாய் கூட்டுறதுக்கு நீங்க வந்து எவ்வளவு வருஷம் காத்திருந்திருப்பீங்க? In India, for things to யோசிச்சு raise பாருங்க. by 1,000 rupees, ஆனா for how இயேசுப்பா long you உங்களை would have bless பண்ணி waited? வச்சிருக்காரு. But the Lord has blessed you. ஹார்ட் அந்த ஹார்ட்ல வரணும் தேங்க்ஸ். You need to have இயேசுப்பா that இந்த மேன்மை உங்களால வந்தது. Lord, all this is because இந்த of you. கனத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. You have given us this honor. நீங்க என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க. You have blessed me. இப்ப எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வர்க்ல நிக்கும்போது ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. Anytime when you are in இயேசுப்பா work, இந்த நல்ல ஸ்டாஃப்களை தந்திருக்கிறீங்க. thank you for giving this wonderful staffs. அங்க இருக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு லீடரா யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கண்டா எப்படி உங்களை நடத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். You know how your senior or leaders will treat you when you are in back home. சீனியர் டாக்டர் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு.
The senior will be like a doctor to you. மிதிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. It will be like உங்களை they will மிதிக்கிற trample you. ஸ்டாஃப்கள் உங்களோட இல்ல. We do not have any oppressing ஆண்டவர் staffs along ரெஸ்பெக்டானவங்களை with உங்களை you. சுத்தி தந்திருக்கிறாரு. And they are treating you respectfully. ஒரு சாதாரணமாக நீங்க என்ன ஒர்க்ல இருந்தாலும் Whichever job you are in, உங்களை அந்த ஒர்க்ல ஒரு கனத்துக்குரியவங்களா தான் மற்றவங்க பார்க்குற அளவுக்கு தான் இந்த தேசத்துல நம்மளை வச்சிருக்கிறார். the Lord has kept you in the place where others honors you. இன்றைக்கு ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். Just one thing I want to say and pray for you. சபைக்குள்ளாக எந்த அளவுக்கு நன்றியுள்ள இருதயம் எழும்புதோ How much of thanksgiving அந்த heart, அளவாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். that same way that your family will be blessed. அந்த அளவுக்கு தான் சபையும் ஆசீர்வதிக்கப்படும். And the same way the church அந்த will அளவுக்கு be தான் இந்த blessed. தேசமும் And the ஆசீர்வதிக்கப்படும். nation will be blessed as well. நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது And மாத்திரம். that is what the Lord expects அப்படி from நாம் us. எழுந்து நிற்கலாம். Let's all raise up to our feet.